பாட்ஷா சல்மா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எந்த ஊர்னு தெரியல. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வட்டியை அளிக்கிறேன் என்று கூறுகிறான். அப்படி என்றால் வட்டியை அல்லாஹ் எவ்வாறு அளிக்கிறான்? வட்டி வாங்குபவர் நம்ம கண்முன்னே செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான விளக்கம் தருவோம்னு சொல்லி கேட்குறாங்க. வட்டியை அளிக்கிறான் என்றால் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ணுக்கு முன்னாடி வட்டி வாங்குறவங்க நல்லா தான் வாழ்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய கோடீஸ்வரனா லட்சாதிபதியாக சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்கத்தான் செய்கிறாங்க. வட்டியை அளித்தல் என்பது அல்லாஹ் தன்னிடத்திலே வட்டியை அளிக்கிறான். நீ பொருளாதார கணக்குப்படி பார்த்தா அது டெவலப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ் எந்த ஒன்றுமே அல்லாஹ் கணக்கெடுப்பான் தானே. அல்லாவுடைய கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அல்லாவுடைய கணக்கில் இது ஒன்றும் இல்லாமல் போகிற ஒரு காரியம். அப்படி அந்த அர்த்தத்தில் அல்லாவுடைய கணக்கில் தான் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ உதாரணமாக இப்படி பாருங்களேன், குர்ஆனில் உயிர் தியாகிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா. அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களை இறந்தோர் என்று சொல்லாதீங்க. இறந்தோர்னு சொல்லாதீங்க. அதுக்கு என்ன பொருள்? அவங்க தான் இறந்துட்டாங்களே, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த அல்லாஹ் அழிக்கிறேன்னு அந்த வளருதே, அவங்க செல்வமாக இருக்கிறாங்களே, நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்களேன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லாதீங்கன்னா, இறந்தவங்கன்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறதுன்னு கேட்போம்ல. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம். அவர்கள் தம் இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். யுர்ஸகூன், அங்கே உணவளிக்கப்படுகிறார்கள், அங்கே அல்லாஹ் கொடுக்கறத பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அப்படி இருக்கிறாங்கன்றது மாதிரி தான் இந்த வட்டி விஷயத்தையும் அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? யம்ஹகுல்லாஹு ரிபா வயுரிபி ஸதகாத். வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். சூரா பக்ராவில் இப்படி சொல்கிறானா, இதை வேறொரு வசனத்தில் அல்லாஹ் விளக்கி சொல்கிறான். ஒமா ஆத்தைத்தும் ரிபல் லி எருபுவ ஃபி அம்வாலின் நாசி ஃபலா எருபு இன்தல்லாஹ். ஒமா ஆத்தைத்தும் ரிபன் லி எருபுவ ஃபி அம்வாலின் நாஸ். மக்களிடத்தில், மக்களுடைய செல்வங்களில் பெருகுவதற்காக நீங்கள் கொடுக்கிற வட்டி என்பது, வட்டிக்கு நீங்கள் கொடுப்பது என்பது ஃபலா எருபு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பெருகுவதில்லை. ஒமா ஆத்தைத்தும் மின் ஜக்காத்தின் துரீதூன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வின் திருப்தியை நாடி நீங்கள் கொடுக்கிற ஜக்காத்து ஃபஉலாய்க ஹுமுல் முதஇஃபூன், அவர்களே பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள். ஜக்காத்து கொடுத்தா, தர்மம் செஞ்சா அது டெவலப் ஆகுது. அது மறுமையில் பார்ப்பீங்க, அப்படியே அள்ளி 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 அல்ல பல மடங்காக கொடுப்பான். மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறவர் யார், அல்லாஹ் அதை பன்மடங்காக பெருக்கி தருவான்னு சொல்கிறான்ல, அந்த மாதிரி டெவலப் ஆகிறத பார்ப்பாங்க. வட்டியில் ஒரு டெவலப்மெண்ட்டு இல்லாமல் இழிவையும் சிரமங்களையும் தான் பார்ப்பாங்க என்று அல்லாஹ்விடத்தில் வளர்கிறது, அல்லாஹ்விடத்தில் தேய்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்புற மக்களுக்கு அதுதானே, அதை மையமாக வச்சு தான் நம்ம அதிலிருந்து விலகிறதும் அந்த காரியத்தை செய்கிறது எல்லாமே மையமாக இருக்கும்.